Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மேல இருக்கிற பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில வந்து ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை அதுல வந்து உடைச்சு ஊத்திருங்க. ஒரு கேரட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீவி வந்து எடுத்துக்கோங்க. சீவின கேரட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டை ஊத்தி வச்சிருந்தோம் இல்லையா, சோ அந்த ரவையோட சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இதோட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பெப்பர், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், இந்த அடைக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இத வந்து ரெஸ்ட்ல வந்து விட்டுருங்க. அதாவது மூடி போட்டு நீங்க மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன வெங்காயத்தை நல்ல சின்னதா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடையா வந்து ஊத்த போறோம். சின்ன சின்ன குட்டி குட்டி அடையா வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து ஊத்திட்டு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் சுத்தி வர வந்து ஊத்திட்டு இது நல்லா வந்து வேகிறதுக்கு விடுங்க. ரொம்ப முறுவலா வந்து வேக விட்டுறாதீங்க. பேபிஸ்க்கு எடுத்து சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து இருக்கணும். சோ அந்த மாதிரி வந்து வேக விட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதையுமே வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸா நம்ம வந்து கட் பண்ண போறோம். சோ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு பேபிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ல தான் வந்து பண்ண போறோம். ஸ்வீட் கார்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நான் வேக விட்டுருக்கேன். ஆனா யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு பீஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரே ஒரு பீஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உதிர்த்து வந்து எடுத்துக்கிட்டேன். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போறோம். அதாவது ஜீரகம் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். சோ அரைச்ச கார்னை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து தோசை மாவுக்கு அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா, சோ அதுல உப்பு ஜோடாப்பு எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். சோ அந்த மாவை வந்து எடுத்து அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருந்ததை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோசையா நம்ம வந்து ஊத்திக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோசையா வந்து நான் ஊத்தி எடுத்துக்கிறேன். பட்டர் வந்து நான் வந்து இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த தோசையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். கட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டா வந்து இருந்துச்சுங்க. சூப்பரா சாஃப்டா வந்து இருந்துச்சு. பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வயிறு ஃபில்லிங்கா வந்து இருக்கும். இதோட வந்து பாத்தீங்கன்னா நான் ரெட் பனானாவும் கட் பண்ணி வந்து பிளேட்ல வந்து வச்சுட்டேன். கார்ன் பேபிஸ்க்கு கொடுக்கறதுனால ரொம்பவே வந்து நல்லதுங்க. சோ வாரத்துல ஒரு முறையாவது பேபிஸ்க்கு கார்ன்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு நல்லாவே வந்து வெயிட் கெயின் ஆகுங்க. சோ இது எப்படி செய்யலாம்னு வந்து பாக்கலாமா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பீட்ரூட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த சின்ன பீட்ரூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ திருவன பீட்ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவோட நல்லா கலந்து விட்டுட்டு இத வந்து பாத்தீங்கன்னா தோசையா நீங்க வந்து பேபிஸ்க்கு வந்து சுட்டு கொடுக்கலாம். நல்ல வயிறு ஃபில்லிங்கா வந்து இருக்குங்க. நல்ல பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபிளேம்ல வச்சு நீங்க இத வந்து சுட்டு எடுக்கணும். ஏன்னா பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேகணும் இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கையால எடுத்து சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா பழகுவாங்க. என்னோட பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுத்தேன். 2 பேருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு வந்து சொன்னாங்க. அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சந்தோஷமா வந்து இருந்துச்சு. நீங்களும் உங்க பேபிக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 விதமான பிரேக்ஃபாஸ்டையும் உங்க பேபிஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சேனலோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல வெயிட் கெயின் ஆகும். செஞ்சு கொடுத்து பாருங்க.